2 பீஸ் பிரெட் எடுத்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பிரெட் எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள், எக் 2, கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். பேன் சூடாகவே இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 பிரெட் துண்டுகளை இதில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் சைடு பார்த்திங்கன்னா லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா டபுள் சைடும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக்கு இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் இதில் சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு இது ஒரு டைம் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் நல்லா எக்கு இதாயிரும். இதை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி திருப்பி போட்டுட்டோம். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பண்ணிட்டோம், பிரெட் ஆம்லேட்டு. நீங்களும் இது ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.